வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முதியோர் இல்லத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, மதுரை கூடல் நகர். இங்கே தான் இந்த முதியோர் இல்லம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதில் 45 ஏஜ்லேருந்து 70 ஏஜ் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீட்டில் யாரும் இல்லை, பார்த்துக்க மாட்டுறாங்க, இல்லை ஃபினான்ஷியலி நான் நல்லா இருக்கேன், ஆனால் எனக்கு கேர் எடுத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, பசங்க எல்லாருமே வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது நம்ம பக்கமே லாங்கில் இருப்பாங்க. ஸோ வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கு ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கவங்க, இல்லை நிஜமாலுமே நமக்கு யாருமே இல்லை, மகன் இல்லை, மகள் இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படின்னு யார் இருந்தாலும் இந்த ஆசிரமத்தில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முதியோர் பென்ஷனுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 டேஸில் அது ஒரு 1,62,000 வியூஸ் போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணி கேட்ட விஷயம், எனக்கு யாருமே இல்லை, ஏதாவது உதவி இருந்தால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ரெகுலராக நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னு தெரியும் கண்டிப்பாக, இல்லைங்களா? ஸோ அதில் எல்லாருமே 65 வயசு, 60 வயசு, 70 வயசு, யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. இதில் ஜென்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க. பட் இந்த முதியோர் இல்லம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும்தான். இதில் ஜென்ஸ் கிடையாது, வெறும் லேடிஸ்க்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் 45 வயசுலேருந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 70 வயசு வரைக்கும் தான் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் உடம்பு சரியில்லாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மெடிசன் எடுத்துப்பீங்க இல்லையா, அந்த மெடிசன் எந்த டாக்டரோட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தோடவுமே நீங்கள் போகணும். இப்போ நீங்கள் போகும்போது அங்கே உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் மட்டும்தான். இன்னொன்று ரெஃபரலுக்கு யாரையாவது ஒரு ஆள் நீங்கள் கூப்பிட்டு போகணும். அது உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், உங்கள் தெருவு ஜனங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம். யாரோ ஒரு நபர், யார் உங்களை கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்களோட ஆதார் நீங்கள் கொண்டு போகணும். அவங்களோட ஆதார், உங்கள் ஆதார், இது 2 மட்டும்தான் அங்கே கேட்குறாங்க. எந்த பேமெண்ட்டுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஃப்ரீயாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே நீங்கள் அங்கே இருந்துக்கலாம். பட் உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சுக்கணும். இப்போ சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா உங்கள் தட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு தட்டை கொண்டு போய் கழுவி வச்சிடணும். இப்போ நீங்கள் குளிக்கிறீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்களே துவைச்சி போட்டுக்கணும், நீங்களே எடுத்து மடித்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் படுக்கிற அந்த இடத்த நீங்களே பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட வேலைகளை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அதுக்கு உங்களால் முடியணும். சரிங்களா? இதில் 2 கேட்டகரி வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணாமல் இலவசமாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் நல்ல வசதியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறையா தேவைப்படும், ஆனால் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பே பண்ணுற கேட்டகரிலையும் போகலாம். எனக்கு யாருமே இல்லை, ₹1 கூட எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றவங்களும் இலவசமாகவே நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மதுரை மீனாட்சி முதியோர் இல்லம் பேர் மதுரையில் கூடல் நகரில் இருக்குது. ஸோ மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இது அந்த முதியோர் இல்லத்தோட காண்டாக்ட் நம்பர். இது என்னோடய நம்பர் இல்லை. நீங்கள் என்னோடய நம்பர் வேணும்னா மற்ற வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான் மேலே கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கால் பண்ணி பேசலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. யாரும் இல்லை அப்படின்னு பயந்து இருக்காதீங்க. ஸோ இந்த ஆசிரமம், இந்த முதியோர் இல்லம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். நன்றி.